அல்லேலூயா. சரி, நாம் எந்த வாசனங்கள் எல்லாம் திறக்க வேண்டும் என்பதை பற்றி சில வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. முதலாவதாக உபவாகம் புத்தகம் 15ஆம் அதிகாரம், உபவாகமும் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7ஆம் வசனம், 8வது வசனம், அப்புறம் 11வது வசனம், 3 வசனங்களை வாசிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்ட இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். 11வது வசனம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. தேசத்திலே பாருங்க, தேசத்திலே எளியவர்கள் கஷ்டப்படுகள் இல்லாம இருப்பது கிடையாது. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும், ஆகையால் நம்முடைய தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், நான் உங்களுக்கு ஆர்டர் போடுகிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நாம் எதை திறப்பது, எதை நாம் திறக்க வேண்டும் என்றால், நம்முடைய கைகளை நாம் தாராளமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் திறக்க வேண்டும். நல்லா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். வாங்குகின்ற சந்தோஷத்தை விட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பிறருக்கு கொடுக்கிற சந்தோஷம் 10 மடங்கு ஜாஸ்தி. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. வாங்குகிறதை விட ஒருத்தங்க கொடுக்கிற, நமக்கு தந்து இருக்கிற சந்தோஷத்தை விட ஒருத்தங்க கஷ்டப்படுகிற நிலையில் ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து ஒரு சரியான உதவி செய்து விட்டோம் என்றால் அதை விட சந்தோஷம் பெரிய சந்தோஷம் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கின்றது பாக்கியபடி சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி நாம் கொடுப்பது, பைபிள் அதுக்கான வசனங்கள் இருக்கு. தொடர்ந்து திரும்ப அதை வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் கஷ்டப்படுறவங்க இல்லாம இருக்கிறதே கிடையாது. அதனால சிறுமைப்பட்டவர்களுக்கும் கஷ்டப்பட்டு உன் சகோதரனாகி அவர்களுக்கு தாராளமாய் கையை திறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று. இந்த உதவி எப்படிப்பட்ட உதவி என்றால், கைமாறு கருதாத உதவி. அதாவது கைமாறு கருதாத உதவி அப்படின்னா என்னன்னா, மற்றவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைத்து நாம் ஒரு உதவி செய்ய வேண்டாம். ரெண்டாவது, நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், திரும்ப யாரெல்லாம் நமக்கு கொடுக்க முடியாதோ அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இங்கே கூறுகின்ற வசனத்தை, தேசத்திலே எளிமையானவர்கள் இல்லாதிருப்பதில்லை, சிறுமைப்பட்டவர்களும் எளியவனுக்கும் உன் சகோதரனுக்கு நீ கையை திறப்பாயாக. அப்போ கைமாறு கருதாத உதவி. ரெண்டாவது, கொடுக்க முடியாதவர்களுக்கு செய்கின்ற உதவிக்காக நம்முடைய கையை நாம் திறந்தால் கர்த்தர் வானத்தின் பலகணியை தேவன் நமக்காக கத்த தரப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அலையில சொல்லுங்களேன். இப்போ என்னுடைய பெர்சனல் இருக்கு இல்லையா, என்னுடைய தேவைக்காக நான் யார்கிட்டையும் எதையுமே கேட்பது இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எதாவது உதவி செய்யுங்க அப்படிலாம் கேட்பதில்லை. ஆனால் ஒரு பாலிசி வச்சிருக்கு, என்னன்னா, நம்ம சபையில் யாராவது ரொம்ப கஷ்டம், அதாவது கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை நான் சொல்ல வரல. அடிப்படையே வசதியே இல்லாத கஷ்டம் இருக்குது பாருங்களேன். சாப்பாட்டு கூட வழி இல்லை, ஒரு பெரிய நோய் வந்துட்டு எனக்கு செலவு பண்ண முடியலை, அப்படி செலவு பண்ணல அவங்க செத்து போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் பேசாமல் என்ன பண்ணிடுவேன்னா, நம்ம சர்ச்சில் 2-3 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசாமல் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இப்படி பிரச்சனை இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு, அதெல்லாம் சொல்லப்படாது. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுடைய உற்சாகத்துக்காக உங்கள் நன்மைக்காகவும் நான் அதை சொல்கிறேன். அவங்ககிட்ட கேட்கும் போது தாராளமாக தர்றவங்க நம்ம சபையில் இருக்கிறாங்க. ஒருவங்கிட்ட இல்லாட்டா கூட யாருக்கா உதவி செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லினாலும் இப்படி ஒரு தேவை இருக்குது, இங்கே பாஸ்டர் என்கிட்ட கேட்டார் இங்கே கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபாரினில் இருப்பாங்க பாருங்களேன், அவங்ககிட்ட கூட கேட்டு வாங்கி, விசேஷமாக நம்ம காலம் சென்ற சகோதரர் மனோகர் அவருடைய மனைவி, இப்போ அவங்க இல்லை, அதனால தான் நான் தாராளமாக சொல்கிறேன். அவங்களுடைய மனைவி, அவங்க பேர் ஜோதி அக்கா.
இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு பெரிய புண்ணு வந்தது, அதுக்கப்புறம் காலில் ஒரு புண்ணு வந்தது, 2 புண்ணும் சுகர் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து நடக்க முடியாத சூழ்நிலை. வீட்டில் ஒரு வருமானம் கூட கிடையாது. அவங்க வந்து இந்த பணியாரம் அதை விற்று தான் அந்த வீடு அவங்களுக்கு ஓடிட்டு இருந்தது. வீட்டை விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் வாடகைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாடகை 2500 ரூபா. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது. கடைசியாக இன்னும் ஒரு வாரம் போகும் அப்படின்னா அந்த அம்மா வந்து அந்த புண்ணில் என்ன செஞ்சுருவாங்க, செத்து போயிடுவாங்கன்ற ஒரு கண்டிஷனுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணி நாங்களும் கொஞ்சம் எதையாவது கொடுத்து கிட்டத்தட்ட அந்த அம்மா அந்த கட்டத்தை தாண்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்காக மற்றவர்கள் கைமாறு கருதாமல் உதவி செய்தது அந்த அம்மாவை ஒரு ஜீவன் தப்புவதற்கு இன்னும் கொஞ்ச நாள், அவங்க இறந்து போயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள், இல்லாட்டி எப்பவுமே இறந்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நாம் கொடுக்கின்ற உதவி இருக்கு பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான உதவியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க பவுலுடைய நிருபம் 13 நிருபங்கள் இருக்கு பாருங்களேன். இந்த 13 நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு பெரிய ஒரு அக்கறை ஒன்று இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்காக செய்யப்படுகிற உதவியின் தர்ம பணம் அப்படின்னு இருக்கும். நிறைய இடத்துல பார்த்து தர்ம பணம் என்ற வார்த்தை பரிசுத்தவான்களுக்காக செய்கிற உதவி. அவர் என்னதான் அவர் பிரசங்கம் பண்ணினாலும், என்னதான் அவர் ஜெபம் பண்ணினாலும், நிறைய அற்புதங்களை அவர் செய்தா கூட அந்த ஊழியத்தின் பாகத்தில் ஒரு ஊழியத்தை செஞ்சாருங்க. என்ன செஞ்சாருன்னா, எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரரை பார்க்கறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா, தரித்திரருக்கு கொடுக்கும்படியான பணத்தை சேகரித்து சபை சபையாய் கொடுக்கின்ற ஒரு ஊழியத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துட்டுங்க, பெரிய பஞ்சம் வந்துட்டு அதில் வந்து அப்போஸ்தலர்களுக்கு கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ பவுல் என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த இருக்கின்ற சபையில் அப்பொழுது பெரிய சபை இதை பற்றி அந்தியோக்கியா சபை தான் பெரிய சபை, மிஷனரிகள் எல்லாம் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய சபைங்க. அந்த சபையிலிருந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணார்னா, அந்த பணங்களை எல்லாம் எருசலேமுக்கு என்ன செஞ்சார், அவர் அனுப்பினார். அப்போ அவருடைய ஊழியத்தின் ஒரு பாகத்தில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு எந்த விதத்தில் அது போய் என்ன செய்வது, உதவியை செய்வது என்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். நாம் கண்டிப்பாக தாராளமாக மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எப்படின்னா, அதற்கு சரியாக மேட்சாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். கஷ்டன்றது எல்லாருக்கும் இருக்குது. எனக்குமே பண கஷ்டம்தான் இருக்குது. அதுக்காக உதவி செய்தல் என்பது அது அல்லவே அல்ல. அடிப்படை தேவை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய உதவியை நாம் என்ன செய்ய வேண்டும். விசேஷமாக முகமதியர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய நடவடிக்கையில் 5 தூண்கள் அப்படிம்பாங்க. அதில் உபவாசம், அப்புறம் அவங்க பிரார்த்தனை செய்தல், இப்படிலாம் பலி செலுத்துதல், இப்படிலாம் விஷயம் இருக்கும். அதில் ஒரு தூண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்தல். மற்றவர்களுக்கு என்ன செய்தல், உதவி செய்தல். இங்கே நம்ம பார்க்குற 11ஆம் வசனத்தில், தேசத்தில் எளிமையானவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்படின்னா என்னன்னா, இந்த வசனத்தை எப்படி சொல்ல போனா, சபையில் இல்லாட்டி தேவனை துதிக்கிற கிறிஸ்தவ மக்களில் யாரெல்லாம் ரொம்ப அடிப்படை தேவையில்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உன் சகோதரனுக்கு உன் கையை திறக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போது ரட்சிக்கப்பட்ட மக்களில் அடிப்படை தேவையில்லாமல் தேவைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நம்முடைய கையை தாராளமாய் திறந்தால் தேவன் நம்மை பரிபூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப நமக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை பாஸ்டர், ஆனால் என் கையில் என்ன இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆம்பூரில் இருக்கிற ஹரிஹரன் அண்ணன் அப்போ இறந்துட்டாங்க. அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஏதாவது தேவை இருக்குது அதுக்காக நீங்கள் ஜெபப்படுங்க சொன்ன உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் உங்கள் தேவையை நான் சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியும். அப்போ நான் அவருக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே கொடுக்க முடியாதுன்னு பரவாயில்ல, வீட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க, ஜெபம் செய்தால் எங்கிருந்தாவது கட்ட தருவார். அல்லேலூயா. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியவங்க கையில் எரிகின்றவர்கள் கையில் என்ன இல்லையா, கல் இல்லாம பாருங்கள். நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, கொடுக்க அவர்களுக்கு வசதி இல்லை. அந்த வாஞ்சியை கர்த்தர் உங்களுக்கு தேவன் பரிபூர்ணமாய் தேவன் நிறைவேற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நாமளும் கொடுக்கின்றவர்களாய் மாற வேண்டும். நல்ல ஒரு அல்லிலே சொல்லுங்களேன். நாமளும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும். ஏன்னா ஊரில் பழமொழி இருக்கு பாருங்களேன், இறைக்கிற கிணறு ஊரும், இறையாத கிணறு
நாரும். பைபிள்ல அதுக்கு ஏற்ற சூப்பரா ஒரு வசனம் இருக்குங்க. வாரி இறைத்து விருத்தி அடைவாறு உண்டு, அதிக பிசினித்தனம் செய்து வறுமை அடைவாறு உண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல ஒன்று, நாம் பிறருக்கு நாம் தாராளமா என்ன செய்ய, அதுக்காக நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம கொடுக்க நான் சொல்ல வரல. உங்களுக்கு எக்ஸஸா இருக்கதில் நாம் என்ன செய்வது, கொடுப்பது. ஆனா தயவு செய்து யாருக்கும் கடன் வாங்கி யாருக்கும் 10 பைசா கூட கொடுக்காதீங்க. உங்களுக்கு நமக்கு கொடுக்க முடிஞ்சா மட்டும் நீங்க கொடுங்க. ஆனா கடன் வாங்கி மட்டும் யாருக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. அது கடைசியா ரொம்ப பிரச்சனை என்ன செஞ்சிடும், அது மாறிவிடும் என்பது மிக மிக உண்மையானது. நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். சரி, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு அம்மாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புத்தகம் ரொம்ப அருமையான வசனங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். சும்மா ஜோக்குக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம படித்திருப்போம் நிறைய தடவை. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கலாம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து, அந்த அம்மாவை பற்றி இருக்கு, குணசாலியான அந்த அம்மா இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பைபிள் சொல்லுது. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஏழைகளுக்கு தன் கரங்களை. இந்த அம்மா, இந்த குணசாலியான அம்மா இருக்காங்க இல்லையா, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டவள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அந்த அம்மாவை பற்றி பைபிள் சொல்லுது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டி இந்த அம்மா நிறைய கொடுக்குறாங்க. நம்மையும் கர்த்தர் இப்படியாக மாற்றுவாராக. மாற்றணுமா? நான் முதலே சொல்லிட்டேன், வாங்குறதை விட கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. இந்த அம்மா நிறைய கொடுக்குறாங்க. இந்த அம்மாவை கொடுக்கத்தக்கதாக தேவன், இந்த குணசாலியான இந்த அம்மாவை கர்த்தர் கரங்களை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை பலப்படுத்துறதுக்கு பல காரணத்தை இங்க பார்க்கிறோம். இந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா பார்த்தீங்கன்னா, பிஸியான அம்மாங்க. இந்த அம்மா பிஸியான அம்மா. அந்த அம்மாவை பற்றி நீங்கள் அந்த பைபிளை நீங்கள் பார்த்து, இந்த அம்மாவை பற்றி ஆவிக்குரிய விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று சபையை பற்றி சொல்லுவாங்க, இன்னொன்று வீட்டில் இருக்கிற அந்த மனைவி, அந்த சாணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இவங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, இந்த அதிகாரத்தை முழுசு நம்ம வாசிக்கும் போது அதில் நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த வீட்டில் ஆடு இருக்குது, அப்புறம் அந்த வீட்டில் மாடு இருக்குது, அப்புறம் தோட்டம் இருக்குது, அப்புறம் துறவு இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, அப்புறம் திரும்ப வயல் என்ன செய்யுது இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த ராட்டினம், அந்த நூல் நூக்கிற அந்த துணியிலான நெய்வாங்க பார்த்தீங்களா, அது கூட என்ன செய்ய இந்த வீட்டில் இருக்குது. அதனால இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எப்பவும் டூ பிஸி, 24 hours இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க, பிஸி. அதனால அவங்களுடைய வீடு, அவளுடைய விளக்கு அணையாது இருக்கும். அவள் சம்பத்துக்கு குறைவே இராது. அவள் வியாபார கப்பலை போல் காணப்படுகிறார். பிள்ளைகளெல்லாம் சொல்லிட்டு, எங்க அம்மாவை போல பாக்கியவதியான அம்மா யாருமே இல்லை. ஆகையினால் அந்த கணவர் பேர் பெற்றவராய் காணப்பட்டார். அவர் போய் பெரிய பெரிய ஆட்களை நிற்க வேண்டிய இடத்துல போய் நிற்கும்படியாக ஒரு பெரிய கணமும் கிடைத்ததா. இந்த அம்மா 24 hours பிஸியான ஆளுங்க. அல்லேலூயா. வீட்டை வாங்குறாங்க, வயலை விசாரிக்கிறாங்க, அப்புறம் வேலைக்காரர்களுக்கு படி இழக்கிறாங்க. இருக்குதா? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. வேலைக்காரருக்கு படி இழக்கிறாங்க, அப்புறம் வயலை ஒரு பக்கம் பார்க்குறாங்க, அப்புறம் சணல் நூல் அந்த ராட்டினத்தை நூக்குறாங்க, அப்புறம் துணி நெய்கிறாங்க, அப்புறம் பாலை ஒரு பக்கம் விற்கிறாங்க, அப்புறம் திரும்ப தயிரை கடைகிறாங்க, வெண்ணெயை ஒரு பக்கம் விற்கிறாங்க. நம்ம இத்தனை வேலை எப்படி செஞ்சது எனக்கு தெரியல. அப்புறம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிர் வந்த சமயத்தில் அதாவது டபுள் என்ன சொல்றது, போர்வையில டபுள் கம்பளம் போட்டதுனால குளிருக்கு அந்த அம்மா வீட்டாரே குளிருக்கு பயப்படாம இருக்கிறாங்க. மொத்த வீட்டாரே குளிருக்கு பயப்படாம இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னவென்றால், பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக இருந்ததுக்கான காரணம் என்னவென்றால், நீங்களும் கண்டிப்பா பல வேலைகளில் நீங்க பிஸியா இருங்க. கர்த்தர் உங்களை பிறருக்கு கொடுக்கிற வகையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த நேரமும் சும்மா இல்லாம நாம எப்பவும் எதிலாவது உள்ள என்ன செய்வோம், நமக்கு இருக்கின்ற விஷயத்தில் பிஸியாக நம்ம இருப்போம். ஒன்றுக்குமே வழி இல்லையா, எதையாவது ஒரு வேலையை நாம் என்ன செய்ய, வீட்டில் உட்காந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாம் செஞ்சு ஒரு விஷயத்தை நாம் பிஸியாகவே. எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கோபப்பட்டுக்கிடாதீங்க நீங்கள், சரிங்களா? பெண்களை எப்பொழுதும் சும்மா உட்கார வச்சிருந்தால் அது சாத்தான் வேலை செய்கிற ஒர்க் ஷாப்பாக மாறிவிடுமா. ஆண்கள் எப்படி அது பிஸியாக இருப்பாங்க, ஆண்களோ பெண்களோ, ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நான் பிஸியாக இருக்க வேண்டும். சும்மா அப்படின்ற விஷயமே நமக்கு வேண்டாங்க. யாரெல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக தரித்திரமும் வறுமையும் தேடி என்ன செய்யும் வருகின்றது. நாம கண்டிப்பாக ஒரு பிஸியான ஒரு ஆளாக இருக்கும்போது கர்த்தர் பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுறது, சிறுமையானவர்களுக்கு தன் தையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை என்ன செய்கிறாள், நீட்டுகிறாள் என்ற அந்த வசனத்தை நாம் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். கண்டிப்பாக நாம பிஸியாக இருப்போம். ஆண்டவர் நாம பிறருக்கு கொடுக்கின்ற வகையில் கர்த்தர் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வழியில சொல்லுங்களேன். எங்கள் பைபிள் காலத்தில் சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்கன்னா, எங்களுக்கு சொல்லி தருவாங்க, நீங்கள் தசமபாகத்தை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். போதகராக இருக்கிற நீங்கள் தசமபாகத்தை செலுத்த வேண்டும். அப்புறம் சொல்லுவார், 10 ரூபா வரக்கூடிய 10 ரூபாயில் 1 ரூபா கர்த்தருக்கு, சரிங்களா? 50 பைசா யாருக்குன்னா மிகவும் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு. 1 ரூபா 50 காசை நம்ம கர்த்தருக்காக செலவு செய்தால் ஆண்டவர் 8 ரூபா 50 காசை கர்த்தர் மகிமையாய் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வழியில சொல்லுங்களேன், மகிமையாய் பல மடங்கு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார் என்றால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையினால நம்முடைய கைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்வோம், நாம உதவி செய்வதற்காக திறக்கும் போது கர்த்தர் வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போக விட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உதவி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உதவியை மற்றவங்களுக்கு நாம் எப்படி செய்யணும்னா சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். எந்த நேரம் தேவையோ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இப்போ எனக்கு ஒரு பழமொழியில் ஒரு பொன்மொழி ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, பசி அமர்ந்த பின்பு பந்திக்கு அழைப்பதும் மனம் உடைந்த பின்பு மன்னிப்பு கேட்பதும் ரெண்டுமே வேஸ்ட். சாப்பிட கூப்பிடுவாங்க, சாப்பிடக்கூட நினச்சி உட்காந்து பசி எடுத்த பிறகு சாப்பாடை கூப்பிடவே இல்லை, பசி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ சாப்பிட வாங்கன்னு சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதே அப்போ ஒருவருக்கு நான் உதவி செய்தல் என்பது அந்த சரியான கரெக்ட் நேரத்தில் உதவி செய்ய வேண்டும். தேவன் நமக்கு சூப்பராக உதவி செய்வாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலம் பெறணும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவான். இதுவரைக்கும் நாம சுகத்தோடு பலத்தோடு இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, தேவன் அனுகூலமாய் சரியான நேரத்தில் நமக்கு என்ன பண்ணனால உதவி செய்ததுனால. அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது எந்த நேரம் உதவி தேவையோ அந்த நேரம் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், உதவி நாம் செய்ய வேண்டும். பைபிள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 41ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில், தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். போதுமானது. இப்ப பாருங்க, தேசம் முழுவதும் கானான் தேசமும் எகிப்து தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்தது. அப்ப மக்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கான வழியே இல்லை. அப்ப என்ன பண்ணுகிற யோசேப்பு என்ன செய்கிறார், சரியான வேளையில் கரெக்டாக களஞ்சியங்களை திறந்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தபடினால் கானான் தேசமும் உயிர் தப்பியது, எகிப்து தேசமும் உயிர் தப்பியது. அல்லேலூயா. இல்லை இருக்கட்டும், ஒரு வாரம் கழிச்சு நான் திறக்கிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுவாங்க. கரெக்டான நேரத்தில் சரியான நேரத்தில் அவர் உதவி செய்தார் என்பதை பற்றி நாம் பைபிளில் நம்ம பார்க்கிற பாருங்க. அப்போ நாமும் கண்டிப்பாக நிச்சயமா சரியான வேளையில் பிறருக்கு நாம் கண்டிப்பாக என்ன செய்வோமாக, உதவி நாம் செய்வோமாக. ஆண்டவரும் கூட சில சமயம் சொல்லுவார், இதோ நான் வாசற்படிது கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசிப்பேன். உன்னத பாட்டு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், என் நேசருக்காக கதவை நான் திறந்தேன், நான் திறந்த போது அவர் இல்லை, ஏன்னா அவர் தட்டிக்கிட்டே இருந்தார், அந்த சரியான வேளையில் நாம் திறக்காதீங்கன்னா அவர் போய்விட்டார். இதே போல நாம் பிறருக்கு சரியான வேளையில் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் உதவி செய்வது என்பது மிக மிக நமக்கு அவசியம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ராத்திரி வெளியில் யாருக்கும் துட்டு கொடுக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ராத்திரி யாருக்கும் 6 மணி ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் 10 ரூபா கூட யார் என்ன உதவினாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க, அதில் நம்ம இப்போ சொல்ல வேண்டானே. அந்த ரூபா மொத்தமாக என்ன செஞ்சிடும், பெயரும். ஒரு சமயம் பாளையநாடருடைய மகன் மணி சகோதரர், அவர் இப்போ காலம் இறந்துட்டார். அவர் கடையில் ஜாமான் வாங்குறதுக்கு நிற்கிற சமயத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா வசம்பு வாங்குறதுக்காக வந்தாங்க ராத்திரி 9 மணிக்கு. அப்போ அவர் சொன்னார், ஏம்மா நீ எல்லா கடைக்கும் போயிட்டு தானே என் கடைக்கு வந்திருக்க அப்படின்னார். என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ தான் எனக்கு தெரியும், ராத்திரி எந்த கடையிலும் வசம்பு கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்களாம், கொடுக்க மாட்டாங்களாம். அப்போ நான் கிறிஸ்தவன் சொன்னேன், நான் கிறிஸ்தவன் அதனால் தருவேன், உனக்கு என்னன்னாலும் தருவேன் தாமா அப்படின்னு சொல்லி வாங்கி என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அப்போ இல்லை, உதவி என்பது எந்த நேரத்தில் நாம் சரியாக செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக நாம் செய்வது. பிரைஸ் தி லார்ட். இந்த உதவி செய்தல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி இயேசு சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. வலது கை கொடுப்பது
இடது கைக்கு தெரியாமல், வலது கை கொடுப்பது இடது தெரியாமல் இருக்காது, நமக்கு தெரியும். ஆனால் நாம் கொடுக்கறத மத்தியில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட என்ன செய்யாமல் தெரியாமல் கொடுப்பது, நாம் கொடுப்பதை தாரை, பைபிள் அந்த வார்த்தை இருக்கு, தாரை ஊதித்து விட்டால் நாம் கொடுத்த பலனை எல்லாம் அடைந்து தீர்ந்தாயிற்று என்று அர்த்தமா. யாருக்கும் தெரியாமல் கொடுத்தா கர்த்தர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன செய்வார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பைபிள் நமக்கு சொல்லுது இல்லையா. அப்போ கண்டிப்பாக பிறருக்கு நாம் நிச்சயமாக நம்முடைய கைகளை திறப்போமாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம பார்க்கிறோம், வாசிக்க வேண்டாம், எடுத்தோட சும்மா பார்த்துக் கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் எப்போது 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 என்ற வார்த்தை சரியா 5 தடவை வருதுங்க. எப்போது எப்போது என்ற வார்த்தை சரி எத்தனை தடவை வருது? 5 தடவை வருது. ஏன் 5 தடவை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கடைசி காலத்தில் மக்களை இரண்டாக பிரிப்பாராம், வலது பக்கமும் இடது பக்கமும் பிரிப்பாராம். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவாராம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாம் எங்க வாங்க, நீங்கள் அனைவரும் உள்ளே வாருங்கள், உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா, நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு நீங்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் சொன்னாங்களா. அப்போ அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே நீர் எப்பொழுது தாகமாயிருந்தீர், நீர் எப்பொழுது பசியாயிருந்தீர், நீர் எப்பொழுது வஸ்திரம் இல்லாதிருந்தீர், நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர் அப்படி சொல்லி அவங்க எப்பொழுது 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 என்ற 5 வார்த்தையை பயன்படுத்துவது பார்க்கிறோம். இந்த 5 வார்த்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க உதவி செஞ்சதை அவங்களே மறந்துட்டாங்க. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? அவங்க உதவி செஞ்சதை அவங்களே மறந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் உதவி செய்தனால தான் அவங்க எப்போ உதவி செஞ்சோன்ற விஷயத்தை எப்பொழுது. அப்போ அவர் சொல்றாரு, கஷ்டப்படுகிற மக்களுக்கெல்லாம் செஞ்சது எனக்கு செஞ்ச மாதிரி, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், நீங்கள் அனைவரும் இயேசுவை கடனாரராக மாற்றுவீர்களாக. திரும்ப சொல், நீங்கள் எல்லாரும் இயேசுவை என்ன செய்வீர்களாக, ஜோக்குக்காக சொல்றாங்க, கடனாளியாய் மாற்றுவீராக. ஏனென்றால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஆனால் கர்த்தரோ அதை அவருக்கு திரும்ப தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகில நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக மற்றவர்களுக்கு உதவியை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்ம ரொம்ப கர்த்தர் என்ன செய்கிறவர், தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கைமாறு கருதாமல் உதவி செய்வோம், ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். முன்னாடி நம்ம சம்பவத்தை சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல சரியாக இருக்கிறனால உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன். ஹேண்டர்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். வாழ்க்கையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர், சரிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஆனால் ஒரு அத்லெட்டிக், அதாவது அந்த ஓடுறது ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு பெரிய வீரர். ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அவர் பட்டார். அப்போ ஒரு முறை அவர் சைக்கிளில் அந்த 4 வழிச்சாலை இருக்கு ஃபாரினில், நம்ம ஊரில் இல்லை, 4 வழிச்சாலையில் சைக்கிளில் அவர் போய்கிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு அம்மா, பணக்கார அம்மா, ஒரு அம்மா வந்து பஞ்சர் ஆகி வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க, யாராவது எனக்கு உதவி செய்வீங்களான்னு. ஆனால் யாருமே அவங்களுக்கு உதவி செய்யவில்லை. உடனே இப்போ இந்த ஆண்டர்சன் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, போய் கேட்டார், அந்த வீல் எடுத்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டிக்கு ஜாக்கியெல்லாம் வச்சு தூக்கி அந்த வீலெல்லாம் அவர் மாட்டி கொடுத்தார். மாட்டி கொடுத்த பின்பு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ சில டாலர்களை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவருக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அப்போ அவர் சொன்னாரா, என்னையை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது தருவீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த உதவியை நான் என்ன செய்யலை, உங்களுடைய கஷ்ட காலத்தில் இந்த உதவியை நான் செஞ்சேன், அதனால் இந்த உதவியை ஏன் சார்பா என்னை விட ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த உதவியை செஞ்சிருக்கேன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கரமான இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவருக்கு பெரிய சந்தோஷம், ஒரு ஆளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உதவி செய்திருக்கிற சந்தோஷத்தில் அவர் போய்விட்டார். அப்போ இந்த அம்மா போனாங்க, ரொம்ப தூரம் போனாங்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணியான ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு சர்வ் பண்ணுறாங்க. சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயம் அவங்க இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது. அப்போ கேட்குறாங்க, இந்த நிறை மாத கர்ப்பிணியில் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, என் குடும்ப கஷ்டம், நாளைக்கு பிரசவனா இன்னைய வரைக்கும் எனக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டம் என் வீட்டில் இருந்ததுனால வந்தேன்னு சொன்ன உடனே அந்த ஆண்டர்சன் சொன்ன விஷயம் இந்த அம்மாவுக்கு ஞாபகம் உடனே ஒரு சீட் எழுதி, நடந்த சம்பவத்தில் சீட் எழுதி கீழே சில டாலர்களை, கொஞ்சம் நிறைய டாலர்களை அதுக்கு கீழே வச்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தா அந்த விஷயம் இருந்தது. இதை எடுத்துகிட்டு இந்த அம்மா நேராக வீட்டுக்கு போகிறாங்க.
வீட்டுக்கு போகும்போது அவருடைய கணவர் வர்றாரு. கணவர் வரும்போது கணவர் சொல்கிறாரு, இன்னைக்கு எனக்கு நிறைய ரூபாய் எனக்கு கிடைச்சது. ஆனால் அந்த அம்மா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னை விட கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்கன்னு ஒரு அம்மாட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னாங்களா. அப்போது இந்தம்மா இவங்க சொன்னாங்களா, இன்னைக்கு நான் ஒரு அம்மாவை நான் பார்த்தேன், இப்படி விஷயங்களை கேட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் கீழே பார்த்தா இந்த வாசகம்லாம் அனைத்தும் எழுதப்பட்டிருந்தது. இப்போ பார்த்த அந்த டாலர்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய டாலரை காட்டினாங்கண்ணா. அப்போ அவர் சொன்னாரா, அந்த அம்மா வேற யாரும் கிடையாது, நான் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சேன், உதவி செய்யல. அந்த அம்மா தான் சொன்னாங்க. இந்த கதையில் இது நடந்த சம்பவம். இதுலேருந்து நாம் சிந்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பண்ணுற உதவி எப்படி கூடினாலும் சுற்றினாலும் எங்கே வந்துடும் சொல்லுங்க, நமக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அதான் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்க, கர்த்தரோ அதை அவனுக்கு திரும்ப தேவன் கர்த்தர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போனார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அதை அப்படியே நேராக திருப்பி அதே வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆகையினால் ஆண்டவரின் நாமத்தினாலே கர்த்தருக்காக நான் பண்ணுற உதவி ஒரு நாள் காத்தோட காத்தா கரைஞ்சு போகவே போகாது. நிச்சயமாய் தேவன் அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் தருவாராக. நம்ம சபையில் டிசம்பர் மாத காலத்தில் முதல்ல நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுப்போம். இதை நீங்கள் எத்தனை பேர் புரிஞ்சுருப்பீங்க எனக்கு தெரியாது, சரிங்களா. முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் எங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க அந்த சமயத்தில் பணம் இருக்கவே இருக்காது. ஆனால் எடுத்து முடிச்சிருவோம். அல்லேலூயா. அதுக்கான காரணம் என்னவென்றால், பிறருக்கு நாம் கைமாறு கருதாமல் உதவி செய்வதற்கு நாம் ரெடியாக இருந்தால் ஆண்டவர் எல்லா நன்மை கொண்டு தேவன் நம்மை பரிபூரமை ஆஸ்வதிப்பார். அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்கிறது கூட மனசு இல்லாமல் இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிடுவார், மிச்சம் மீதி இல்லாமல் ஆக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். நான் கண்டிப்பாக பிறருக்கு நிச்சயம் நாம் என்ன செய்ய வேண்டும், கைமாறு கருதாத உதவியை நாம் நிச்சயமாய் செய்யும் போது, தாராளமாய் நாம் திறக்கும் போது கர்த்தர் வானத்தின் பலகினை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் நம்மை பரிபூரமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய வருமானத்துக்கு தக்கதாக, அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற விஷயம் இல்லை. எப்படி ஒரு அம்மா பைபிளில் நம்ம பார்க்குற இயேசு கிறிஸ்து ஒரு அம்மா காணிக்கப்பட்டியில் காணிக்க போட்டாங்க இல்லையா, காணிக்க போட்டாங்க இல்லையா, எல்லாரும் போட்டாங்க. ஆனால் அந்த காணிக்கையை மட்டும் கர்த்தர் ஸ்பெஷலாக என்ன செஞ்சார் சொன்னார். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் காணிக்கப்படி எத்தனை இருக்குன்னா 11 காணிக்கப்படி இருக்குங்க. மொத்தம் 11 காணிக்கப்படி இருக்கும். அந்த 11 காணிக்கப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 காணிக்கைப்பட்டி எதுன்னா தேவனுக்காக செலவு செய்தல், 5 காணிக்கைப்பட்டி எதுக்காங்கன்னா கஷ்டப்படுகின்றவர்களுக்காக என்ன செய்ய உதவி செய்தல். அந்த அம்மா என்ன பண்ண 2 காசு போட்டாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா 1 காசை கர்த்தருக்கு போட்டாங்க, 1 காசை எங்கே போட்டாங்க, அந்த அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1 காசை கர்த்தருக்கு போட்டாங்க, 1 காசை இன்னொரு காணிக்கப்பட்டு 5 காணிக்கப்பட்டு இருக்கு பாருங்களேன், பிறருக்கு உதவி செய்கிற அந்த காணிக்கப்பட்டியில் போட்டனால தான் கர்த்தர் அதை தேவன் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இன்னொரு வழியில சொல்லுங்களேன். அப்போ தேவன் அங்கீகரிக்கின்ற ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், தேசத்தில் காணப்படுகிற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நம்முடைய கைகளை தாராளமாய் நாம் திறக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்முடைய வருமானத்திலும் கூட அவங்களுக்காக ஒரு சின்ன பகுதியை நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் நமக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. முதலாவது நாம் திறப்போம், நம்முடைய கைகளை பிறருக்கு உதவி செய்வதற்காக நாம் திறப்போமாக. ஒன்று. இரண்டாவதாக, இது நமக்கு நன்மை உண்டாகும்படியான பாயிண்ட், சரிங்களா. நமக்கு நன்மை உண்டாகும்படி அப்படியே கொஞ்சம் திருப்பி நாம் அதை பார்க்க போறோம். ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள், வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கின்றபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த 26ஆம் அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் வசனத்தை பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது. இந்த 26ஆம் அதிகாரம் என்னதுன்னா பாட்டு, சரிங்களா. சங்கீதமாகிய ஒரு பாட்டு போல பாடுகின்ற பாடல்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடல் எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத மக்கள் பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருந்த மக்கள் மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அதான் பார்க்குற சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை என்ன செய்யுங்கள், நீங்கள் திறவுங்கள். அங்கே கர்த்தருக்காக மிகுந்த சாட்சியை வாழ்ந்தவர்கள் எல்லாம் அங்கே மறுபடியும் அவர்களை சொந்த தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். இதே போல இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு பெரிய பாக்கியத்திற்காக நமக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு அழியிலே சொல்லுங்களேன், இந்த அதிகாரமானது 70 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம் சொந்த தேசத்துக்கு திரும்ப வருவதற்காக அவங்களுக்காக வாசலை தரவுங்கள் என்ற ஒரு பாட்டு தான் இங்கே. இதை நமக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் நமக்காக சத்தியத்தை கை கொண்டு நீதியுள்ள ஜாதியை இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்காக கர்த்தர் பரலோகத்தில் தேவன் நமக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட வசனம் என்னவென்றால், வாசலை திறவுங்கள். திறக்கிற வேலையை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்புவித்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்கிற வேலையை நாம் என்ன செய்யணும், நாம் செய்ய வேண்டும். திறத்தல் என்றால் சாவியை வாங்கி நேராக போய் கதவை திறந்து விடுற அந்த விஷயம் அல்ல. அநேக மக்களுக்காக இந்த உலகத்தில் வாசலை நாம் திறக்க வேண்டும். 2 வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஒன்று நரகத்தின் வாசல், இன்னொன்று பாதாளத்தின் வாசல். பரலோக வாசல். 2 ஒன்று தான், சரிங்களா? டங்கு ஸ்லிப் ஆயிட்டு. ஒன்று நரகத்தின் வாசல் திறக்கப்படுதல், இன்னொன்று பரலோக ராஜ்யத்தின் வாசல் திறக்கப்படுதல். பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்கப்படுவதற்காக தேவன் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் பரலோக வாசலை திறந்து விடுகிற நபராக கர்த்தர் இன்றைக்கு நம்மை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்த நல்ல ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சாத்தான் நரக வாசலை திறந்து வைத்திருக்கிறான். சாத்தான் எப்படி நரக வாசலை எப்படி திறந்து வைத்திருக்கிறான் சொல்ல போனா, இப்ப நம்ம தமிழகத்தை நம்ம எடுத்து நம்ம இங்கே தானே பேசணும், அமெரிக்கா பத்தி பேச முடியாது இல்லையா? இங்க சாராய கடையை திறந்து வைத்திருக்கிறான் இல்லையா? போன ஆட்சியிலையும் அடைக்கல, இந்த ஆட்சியிலையும் அடைப்பாங்களான்னு தெரியல. சரி, இப்போ பொறுத்திருந்து என்ன செய்வோம் பார்ப்போம். சாராயம் அப்படின்ற ஒன்றை, அதாவது போதை அப்படின்ற ஒன்றை திறந்து வைத்து அந்த அதிலே இருக்கும் பாருங்களேன். குடியை அப்படின்னா வீட்டு வாழ்க்கையை குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம், பிள்ளைகள் சத்தப்படாதீங்கம்மா, குடிப்பழக்கம் உடல் நலத்தையும் கெடுக்கும். உடல் நலத்தையும் கெட வைத்து ஃபேமிலியும் கெட வைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுன்னா சாராயம் என்கின்ற ஒன்றை குடித்தல். ஆனால் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எல்லா மக்களும், நிறைய மக்கள் குடிக்கிறாங்க இல்லையா? இதன் வழியாய் சாத்தான் ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். சாத்தானுடைய திறந்து வச்ச வாசலை யாராலையும் அடைக்கவே முடியல. குடிக்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கு பரலோக நரகத்தின் வாசல் திறந்து வைத்திருக்குது. புகை பிடிக்கிறதுனால, கோயிலை போடுறதுனால, போதை பழக்க வழக்கங்கள் ஈடுபடுறதுனால, இப்படி சாத்தான் நிறைய வாசலை திறந்து வச்சிருக்க. பரலோகத்திற்கு ஒரே ஒரு வாசல் தாங்க. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வாசல் தான். ஆனால் நரகத்துக்கு போவதற்கு, பாதாளத்துக்கு போவதற்கு சாத்தான் நிறைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அந்த வழியாக போகக்கூடிய மக்கள் நிறைய இருக்க அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று எண்ணி அவன் உக்கிரகமாக கிரியை செய்து உலகத்தின் பல பாகங்களில், பல விஷயங்களில் பல வாசலை திறந்து வைத்திருக்கிறான். நாமோ அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு, ஒரு வாசலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாமளும் மக்களுக்கு அழைப்பை கொடுப்போமாக. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அழியில சொல்லுங்களேன். காலையில் 5 மணிக்கு நான் 5:30 மணிக்கு நான் வாக்கிங் போவேன். வாக்கிங் போகிற சமயத்தில் சில அந்த சாராய கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் தூத்து பறக்கி அங்கேயே காத்து கிடப்பாங்க. திரும்பி வரும்போது அங்கேயே இருப்பேன். எப்பண்டா சாராய கடை திறக்கும். நான் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே பாட்டில் வச்சு அங்கே அவுட்டர் பார்த்தீங்கன்னா வச்சு காலையிலே வச்சு ஊற்றி கொடுத்துருப்பேன். எப்படி தான் அவங்க அப்போது நாளைக்கு காலையிலே குடிப்பதற்காக ராத்திரி என்ன செய்து வாங்கி வைத்திருப்பேன். அப்போ இந்த சாத்தான் பாதாளத்துக்கு போவதற்காக நிறைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். நாம் அவர்களெல்லாம் மீட்டெடுத்து அந்த வாசலை விட்டு அவங்களை திருப்பி பரலோகத்துக்கு நேராக அவர்களை நாம் திருப்பக்கூடிய பெரிய வேலையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். எங்கெல்லாம் சாத்தான் பாதாளத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறானோ அந்த மக்களுக்கெல்லாம் நாம் பரலோக வாசலை திறக்கக்கூடிய ஒரு வேலையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். பேசவே முடியாத வகையில் இன்றைக்கு உடை மாற்றம் என்கின்ற நிறைய செஞ்சு போயிட்டு இதன் மூலமா சாத்தான் நிறைய வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். இந்த வாசலையெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வேலையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இதை சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது.
யாத்திராக புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம். 32ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடினாங்க. கர்த்தருக்கு பண்டிகை, அப்படிதானே? கர்த்தருக்கு பண்டிகை தான். ஆனால் அங்கே என்ன இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று, ஒரு கண்ணுக்குட்டி சிலை இருந்தது. அவர்கள் உட்காரவும் விளையாடவும் தொடங்கினார்கள். ஆங்கிலத்திலையும் எபிரேயத்திலையும் இங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்கார்ந்து விளையாடலைங்க, வேற விஷயம் நடந்ததுங்க. பாவமான விஷயம் அங்கே மக்கள் அந்த இரவு நேரத்தில் செய்தார் என்பதுதான் மிக முக்கியம். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா 3000 பேர் இங்கே கொலை செய்யப்பட்டார்கள். பெரிய பாவச்சூழ்நிலை இங்கே வந்தது, நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு தான் பண்டிகை. ஆனால் அங்கே எல்லா பாவமும் என்ன செய்தது, நடந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ சாத்தான் சில நேரங்களில் சபைகளிலும் கூட பாதாளத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். நான் ஒரு தமிழ் புக் ஒன்று படித்தேன். சூப்பரான ஒரு போதகர். அவர் எழுதும் ஒரு உதாரணத்தை, ஒரு ஜோக்கா ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, சாத்தா இருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்களா. பேசிக்கிட்டே இருந்த சமயத்தில் அவன் சொன்னானா, இந்த கிறிஸ்தவங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் பயம் இருந்தது, மற்ற சபைகளெல்லாம் பிடிச்சிட்டேன். சரிங்களா? மற்ற சபை எந்த சபையை நம்ம பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். மற்ற சபைகள்லாம் பிடிச்சிட்டேன், இந்த பெந்தேகோஸ்தே சபைகளை மட்டும் கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ அதையும் பிடிச்சிட்டேன் நானா. அல்லேலூயா. உணவு, கலாச்சாரம், உடை, இதில் ஏற்படுகிற சீர்கழிவின் மூலமாக சாத்தான் சபையிலும் சில நேரத்தில் பாதாளத்தின் வாசலை சில நேரத்தில் திறந்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் மேற்கொண்டு அவர்களுக்குள் கர்த்தர் இன்றைக்கு நாம என்ன செய்யணும்னா, பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறப்பதற்காக நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சத்தியத்தை கை கொள்ளும்படி நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை திறக்கின்ற ஒரு பெரிய வேலையை கர்த்தர் இன்றைக்கு நமக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பாருங்களேன், இயேசு பிரசங்கம் பண்ணுற சமயத்தில் அவருடைய விஷயம் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார் இல்லையா? ஆனால் எல்லா விஷயங்களும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு காலத்தில் பாடப்பட்ட பரிசுத்தவான்கள் பாடின அனைத்து பாடல்களையும் கடைசி அடி எப்படி இருக்கும்னா, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூட்டி என்னை சேர்த்துக்கொள்ளும், இதுதாங்க பாட்டல். எல்லா பாட்டுடைய கடைசி அடியும் இயேசுவை நோக்கி வருகை, ஐயா நீ எப்போ ஐயா வருவீங்கன்றது மாதிரி தான் எல்லா பாடலும் இருக்கு பாருங்களேன். இயேசுவும் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் செய்யுமாய் இருக்குது. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் செய்யுமாய் இருக்குது. போகும்போது சொன்னார், நான் போகிறேன், நான் போய் திரும்ப வருவேன், மறுபடியும் நான் உங்களை என்ன செய்வேன், அங்கே நான் கூட்டிக் கொண்டு போய். இயேசு சொன்ன எல்லா விஷயமும் பரலோகத்தை குறித்து. பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஓ தாகமாய் இருக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், பணமும் விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். 3 அழைப்பு. ஒரு அழைப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே பரலோகத்துக்காக கூப்பிட்டார். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே பரலோகத்துக்காக கூப்பிட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது என்று இயேசு பரலோக ராஜ்யத்திற்காக அழைப்பு கொடுத்து அவரே நமக்காக வாசலாய் இருக்கிறார். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் பரலோகத்தின் வாசலாக காணப்பட்டார். என் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், நானே வாசல் என்று இயேசு கூறினார் இல்லையா? இன்றைக்கு நாம எல்லாரும் பரலோகத்தின் வாசலாக மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு அழியே சொல்லுங்களேன். இன்னைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருக்கு இல்லையா? அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருக்கு. இந்த வல்லரசு நாடாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா, அவங்க கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காலம் சென்ற பெரிய போதகர் அவர். கேரளாவில் காணப்பட்ட ஆத்மீக யாத்திரை மற்றும் பிசி சபையினுடைய தலைமை போதகர் கேபி யோகண்ணா, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேபி யோகண்ணா அவர்கள் முதல்ல அவர் அமெரிக்காவுக்கு அவர் போறாரு. அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஒரு வீட்டில் போய் தங்குறார். கவனிங்க, வீட்டில் போய் தங்குறாரு. பார்க்குற சமயத்தில் ஹாலில் பார்த்தீங்கன்னா, ஹாலில் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. அதாவது ஆடம்பர பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மனைவிக்கு ஒரு ரூமு, அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி ஹாலில் என்னெல்லாம் இருந்தோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. கணவருக்கு ஒரு ரூம், அங்கே பார்த்தா அங்கேயும் எல்லாமே. இங்கே ஒரு டிவி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், அங்கேயும் டிவி இருக்குது, அங்கேயும் வாஷிங் மிஷின் இருக்குது, அங்கேயும் ஏசி இருக்குது, அங்கேயும் எல்லாமே இருக்குது. மூத்த மகன் வீட்டுக்கு மூத்த மகனுடைய ரூம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் எல்லாம் இருக்குது. ஒரு மகா இருக்குது, அங்கே பார்த்தா அங்கேயும் எல்லாமே இருக்குது. அப்புறம் அம்மா இருக்காங்க, அங்கே பார்த்தா எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும். எல்லாரும் டிவி பார்க்கணும் எங்கே வரணும்? ஹாலுக்கு வரணும். அங்கே அப்படி கிடையாது, எல்லாரும் ரூம்லையும் எல்லாமே என்ன செய்யும் இருக்கும். அப்போது மறுநாள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்தது. அப்போ அவர் சொன்னார், மைக்க பிடிச்சு சொன்னாரா, நீங்கள் ரொம்ப எப்படி வாழ்கிறீங்க, செல்வ செழிப்பாக நீங்கள் வாழ்கிறீங்க. எல்லார் வீட்டிலையும்
எல்லா ரூம்லையும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் எங்கள் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வீட்டிலே கிடையாதுன்னாராம். அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். உடனடியாக என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் நிறைய, இது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறது. அப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணுனாங்க தெரியுமா, இந்த இந்திய தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பல பேர் என்ன பண்ணுனாங்கன்னா, நான் ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாட்டை நான் குறைக்கின்றேன், காலையில் சாப்பிட மாட்டேன். காலையில் சாப்பிடாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு $10. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு $10னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு, $300 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க, காலையில் நான் சாப்பிட மாட்டேன், அந்த சாப்பாட்டுக்கான ரூபாயை இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்ன செய்ய அனுப்புகிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்திய தேசத்தில் பரலோக வாசல் திறப்பதற்காக அவர்கள் எல்லாம் வாசலாக மாறினார்கள். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நான் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தால் இந்த ரூபாயை கொடுத்து ஒருத்தர் சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படுவார் என்றால் நான் ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் மாதம் $300 என்ன செஞ்சாங்களா, அனுப்பினார்களாம். ஊழியம் பெருசாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் மாறிட்டு, அதை நம்ம சொல்ல வேண்டாம். நான் இப்போ எதுக்கு நான் அந்த விஷயத்தை சொல்ல, இந்த அமெரிக்கா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வல்லரசு நாடாக மாறுறதுக்கான காரணம் என்ன, அந்த அமெரிக்காவில் காணப்பட கர்த்தருக்காக பயந்து வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அவரவர்கள் பிறருக்கு பரலோக வாசல் திறப்பதற்காக அவர்கள் வாசலாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நீங்கள் மாற்றிக்கொண்டு ஒருவர் ரட்சிக்கப்படுவார் என்றால், நீங்கள் உங்கள் நடைமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் நீங்களே பரலோக வாசலாக மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு உதவி செய்கிற நபருக்கு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்து அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க அப்படின்னா, அந்த ஆட்களுக்கு நீங்க கொடுக்கும் போது அவர்களுக்காக நீங்களே பரலோக வாசலாக நீங்கள் மாறுகின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மாதத்துக்கு ஒரு முறை என் வீட்டில் ஒரு கூட்டத்தை வச்சு எப்படியாவது 4 பேரை நான் கொண்டு வந்து சேர்த்து சபைக்கு நான் கொண்டு வந்து பரலோகத்துக்கு நான் ரெடி பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க உங்க வீட்டில் வைக்கிற அந்த பிரேயரின் மூலமா உங்கள் வீடு பரலோகத்தின் வாசலாக மாறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்படி ஆயினும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய நடவடிக்கையின் மூலமாக நாம் பிறருக்கு ரட்சிக்கப்படுவதற்கு நாம் காரணக்கர்த்தராய் இருப்போம் என்றால், பைபிள் மிக தெளிவாக சொல்லுது, சத்தியத்தை கைக்கொள்ளும் சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள்னு சொன்னது மாதிரி நாம் அநேக பேருக்காக வாசலை நாம் திறப்போமாக. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ கப்பல் ஆக்சிடென்ட் ஆச்சு, சரிங்களா? ஒரு கிறிஸ்தவ கப்பல் ஆக்சிடென்ட் ஆச்சுது. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் தப்பிச்சாங்க. கவனிங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் தப்பிச்சாங்க. அதில் இறந்து போனவங்க ஜாஸ்தியாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சணிய சேனை அப்படின்ற ஒரு சபை இருக்குது. ஆங்கிலத்தில் சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒயிட் போட்டிருப்பாங்க, கீழே வந்து ப்ளூ போட்டிருப்பாங்க, இதில் வந்து ஒரு காலர் போட்டு அதில் ரெட் இருக்கும், அதில் எஸ் அப்படின்னு போட்டிருக்கும், சால்வேஷன் ஆர்மி. அவங்களில் 32 பேர் இறந்து போனாங்க. அவங்களில் 32 பேர் என்ன செஞ்சாங்க, இறந்து போனாங்க. ஒரு பெரிய கேள்வி, 32 சால்வேஷன் ஆர்மி கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன செஞ்சு போனாங்க, தண்ணீரில் மூழ்கி செத்து போயிட்டாங்க. கர்த்தர் இவர்களை காப்பாற்றவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அப்போ எல்லாரும் கரை சேர்ந்த பின்பு இந்த ஜீவன் தப்பி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்து இப்படி அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, நீங்கள் எப்படி தப்புனீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க ஒரு சோகமான ஒரு விஷயத்தை அங்கே இருக்கிற மக்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக முங்கிட்டு இருந்தது. அப்போ எல்லாருக்கும் அந்த அந்த ஜாக்கெட் இருக்குல்ல, அதை போடுவாங்க. யாருக்கெல்லாம் போடுவாங்கன்னா, நாட்டுக்கு மிக முக்கியமானவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு, பெரிய பெரிய பணக்காரங்க, அப்புறம் திரும்ப வக்கீல் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, அப்புறம் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் முதல்ல எதை போடுவாங்க, ஜாக்கெட் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போடும். ஏன்னா அவங்க நாட்டுக்கு தேவை என்பதனால அவங்களுக்கு தான் ஜாக்கெட்டை போடுவாங்க. இப்படி கொஞ்சம் பேருக்கு ஜாக்கெட்டை போட்டுட்டு கொஞ்சம் பேரை சும்மா விட்டுட்டாங்க. அப்போ அதில் இருந்த ரட்சணிய சபையை சார்ந்த 32 பேர் என்ன பண்ணாங்கன்னா, நேரம் அந்த மக்களை பார்த்து, அந்த சாதாரண மக்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து கூப்பிட்டுட்டு யாருக்கெல்லாம் ஜீவன் தப்பணுமோ வாங்க, எங்கள் ஜாக்கெட்டை என்ன செய்யறோம், நான் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்டை உங்களுக்கு என்ன செய்கிறோம், உங்களுக்கு நான் தரோம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனால இப்போ நான் செத்து போனால் எங்கே போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அதனால இயேசு ஜீவனை கொடுத்து எனக்கு ஜீவனை தந்தபடியால் இப்பொழுது என் ஜீவனை நான் உனக்கு தருகிறேன். எனக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் அந்த நாட்டுக்கு மிக முக்கியம். ஆனால் நீ பரலோகத்துக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால என் லைஃப் ஜாக்கெட்டை நான் உனக்கு தருகிறேன். தந்த ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய்ப்பட்டு சபைக்கு போய் இயேசுவை நான்
கும்பிடுறேன், அவரை நான் வணங்குறேன், அவருக்காக நான் வாழ்வேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு என் லைஃப் ஜாக்கெட் என்ன செய்யறேன், நான் தர்றேன்னு சொன்னபோது 32 பேர் முன் வந்தாங்க. இந்த 32 பேர் என்ன பண்ணாங்க, ஜாக்கெட்டை கலத்தி அவங்க கையில் கொடுத்தாங்க. அவர்கள் மாட்டி அந்த 32 பேரும் கரை சேர்ந்து கண்ணீரோடு சொன்னாங்க. என்ன சொன்ன, நான் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவங்க எனக்கு லைஃப் ஜாக்கெட்டு தந்ததுனால தான். அவங்க இன்னைக்கு பரலோகத்தில் இருப்பதற்கு காரணம் என்னன்னா இயேசு அவங்களுக்காக ஜீவனை கொடுத்ததுனால தான். இந்த 32 பேரும் அவர்கள் பரலோக ராஜ்யம் செல்வதற்காக அவர்கள் பரலோகத்தின் வாசலாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் அனைவரும் பரலோகத்தை திறப்பதற்கான வாசலாக நாம் மாறுவோமாக. எத்தனை பேர் சாத்தான் இன்றைக்கு வாசலை திறந்து வைத்து எத்தனையோ மக்கள் இன்றைக்கு பாதாளத்தினரை ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக ஏதாவது ஒரு வழி, என்ன விஷயம் அது கொடுக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆலோசனை சொல்லலாம், நம்ம வீட்டை கூட்டம் நடத்தலாம், இல்லாட்டி இவங்கள மாதிரி என்ன செய்யலாம், நம்ம உயிர் தியாகத்தை என்ன செய்யலாம், நாம செய்யலாம். ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்காக செய்து அவர் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாம் பரலோக வாசலை மாறி அவர்களுக்காக வாசலை நாம் திறப்போமாக. இன்றைக்கு நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு ஆயத்தமானதுக்கான காரணம் இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து திறக்கப்படாத அடைக்கப்பட்ட வாசலை இயேசு தன் இளங்காலை வெளிநாட்டின ரத்தத்தோடு அல்ல, தன் சொந்த ரத்தத்தோடு கூட அதற்குள் பிரவேசித்து அடைக்கப்பட்ட வாசலை நமக்காக திறந்து கிருபாசனத்தின் அண்டையில் கிட்டி சேர முடியாது இருந்த நமக்கு கிருபாசனத்தின் அண்டையில் கிட்டி சேர தைரியமாய் கிட்டி சேருவதற்கு இன்றைக்கு நம்மை தகுதி உள்ளதாய் மாற்றுவதற்கு காரணம் இயேசு நமக்காக வாசலை மாறினார். இன்றைக்கு நாமும் மற்றவங்களுக்கு வாசலாக மாறுவோம். எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோமா? 2 வாசலை நாம் திறக்க வேண்டும். ஒன்று, பிறருக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய கைகளை நாம் திறப்போம். இரண்டாவதாக, பாதாளத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்வதற்கு நாம் பரலோக வாசலாக நாம் மாறுவோமாக. எல்லாரும் கண்ணை மூடுங்களேன்.